முதல்ல இந்த சம்முக்கு நம்ம டைரக்ஷன்ஸ் பார்த்துடலாம். இது நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட். ராஜு இந்த பாயிண்டில் இருக்கும். ஸ்டார்ட்ஸ் டு வாக்கிங் டுவர்ட்ஸ் ஹிஸ் சவுத். அப்போ சவுத்தில் எவ்வளோனா 20 மீட்டர் வாக் பண்ணுறோம். இங்கேருந்து திருப்பி இப்போ நார்த் மேலே நோக்கி 8 மீட்டர். ஸோ இந்த டிஸ்டன்ஸுக்கு வரேன். இது 8 மீட்டர். 20 - 8னா இது எவ்வளோ? 12 மீட்டராக இருக்கும். இப்போ இந்த பாயிண்டில் இருந்து ஹீ டர்ன்ஸ் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். இப்போ இங்கேருந்து அவன் ஈஸ்ட் நோக்கி இப்படி மூவ் பண்ணுறான். இது எவ்வளோனா 5 மீட்டர். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எந்த டைரக்ஷனில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ நம்ம பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணுறோம். பித்தாகரஸ் தியரம் படி 12 ஸ்கொயரையும் 5 ஸ்கொயரையும் ஆட் பண்ணால் இந்த ஹைபாட்டன்யூஸ் சைட் இதோட ஸ்கொயர் கிடைக்கும். 12 ஸ்கொயர் எவ்வளோ? 144. 5 ஸ்கொயர் எவ்வளோ? 25. இது ஆட் பண்ணால் 169. 169க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். எவ்வளோ? 13. அப்போ இதுக்குமான டிஸ்டன்ஸ் வந்துட்டு 13 மீட்டர். ஹவு ஃபார் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் 13 மீட்டர். இன் விச் டைரக்ஷன் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போது இது நார்த்து, இது சவுத், இது வெஸ்ட்டு, இது ஈஸ்ட். அவன் எங்கே இருக்கான்? சவுத்து ஈஸ்டில் இருக்கான். இப்போ 13 மீட்டர் சவுத்து ஈஸ்ட் அப்படிங்கிறது தான் ஆன்சர்.